நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சரிசி முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு 6 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து உளுந்த மாவு எடுத்துருக்கிறேன். உளுந்த மாவு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக கருப்பு எள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்ம நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த பேனில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இது சூடானது நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் சூடாகிட்டு இதை நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒருக்கா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் அப்படி உடச்சி விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இனி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஒரு கவர் போட்டு இதில் வந்து நம்ம இதை எல்லாத்தையும் சுற்றி விட்டுக்கலாம். இப்போது ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெயில் இப்போ இது எப்படி வெந்துட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட அந்த இந்த பொரிஞ்சிட்டே இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அடங்கும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கம்மியாகிட்டே வருது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான அரிசி முறுக்கு நல்ல மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.